ஸோ லூப்பஸ் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஆட்டோ இம்யூன் நோய் வகையை சார்ந்தது, அதாவது தன்னுடல் தாக்குதல் நோய்னு சொல்லுவாங்க. ஸோ வெள்ளை அணுக்களில் வரும் பாதிப்பு குறைபாடுனால வர்றது. இந்த நோய்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு டவுட் வந்தாலே டெஸ்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். எந்தெந்த உறுப்புகள் பாதிப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டை பொறுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கணும். வணக்கம், நான் டாக்டர் நாகேந்திரன் ஃப்ரம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரொமட்டாலஜி. இன்னைக்கு எஸ்எல்இ, அதாவது லூப்பஸ் இல்லை தமிழில் செஞ்சரும பல்லுறுப்பு சிதைவு அப்படிங்கிற ஒரு நோய் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ லூப்பஸ் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஆட்டோ இம்யூன் நோய் வகையை சார்ந்தது, அதாவது தன்னுடல் தாக்குதல் நோய்னு சொல்லுவாங்க. ஸோ வெள்ளை அணுக்களில் வரும் பாதிப்பு குறைபாடுனால வர்றது. ஸோ நம்ம வெள்ளை அணுக்கள் தான் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரெஸ்பான்சிபிள். ஆனால் இந்த வகையான நோய்களில் வெள்ளை அணுக்கள் அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு போராடாமல் பட் நம்ம ஓன் உடலையே தாக்குறதுனால வர்ற நோய்கள் வகைகளை சார்ந்தது இந்த லூப்பஸ். ஸோ இது பொதுவாக 20லேருந்து 40 வயசுல ஃபீமேல்ஸ் பெண்களை தாக்கும். ஆனால் சில டைம் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களையும் தாக்கலாம், குழந்தைகளையும் தாக்கும். இதற்கு என்னென்ன சிம்டம்ஸ், அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக ஜாயின்ட் பெயின், மூட்டுக்கு மூட்டு, சிறு மூட்டுகள் மற்றும் பெரிய மூட்டுகளில் வலி, வீக்கம், காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்டிஃப்னஸ் வர்றது, அதுபோக வாயில் அடிக்கடி புண் வர்றது, மாதக்கணக்கில் காய்ச்சல், ஸ்கின் ரேஷஸ், அரிப்பு, தேமல், அதுவும் முகத்தில் வெயில் படுற இடத்துல ஸ்கின் ரேஷஸ் வர்றது, அதுபோக தலைமுடி உதிர்வு, நிறைய தலைமுடி உதிர்றது, அதுபோக யூரினில் ரத்தம் போகிறது, யூரின் நுரையாக போகிறது, ஃபிட்ஸ் வர்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிம்டம்ஸ் இதுக்கு இருக்குது. ஸோ ஒரு சில டைம் இது வேற ஏதாவது பாதிப்புகளுக்காக நீங்கள் வேற ஏதாவது மருத்துவரை பார்க்கும்போது அவங்க இன்சிடென்டலாக இந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்குது, இந்த நோயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கண்டுபிடிக்கிறதும் இது ரொம்ப காமன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரத்த சோகைன்னு போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க ரத்த சோகைக்கான டெஸ்டெல்லாம் டாக்டர்ஸ் பார்க்குறாங்கன்னா சில டைம் இந்த ஆட்டோ இம்யூன் டெஸ்ட் பாசிட்டிவ் வரலாம். அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி லூப்பஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த டைமில் ஃபர்தர் டெஸ்டிங் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி லூப்பஸ் நோய் இருக்கிறது தெரியாமல். ஸோ இந்த மாதிரி இது உடலில் உள்ள எந்த உறுப்புகள் வேணாலும் பாதிக்கலாம், எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். ஸோ அட் அ டைம் எல்லாத்துக்கும் எல்லா உறுப்பையும் பாதிக்காது. அட் அ டைமில் 1 or 2 ஆர்கன்ஸ் பாதிப்பு இருக்கும். பட் ஒவ்வொரு டைமில் இப்போது ஒவ்வொருத்தருக்கு 3 ஆர்கன், 4 ஆர்கன், அப்படி ஏகப்பட்ட ஆர்கனும் பாதிப்பு வரலாம். ஸோ அது இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரே டைமில் எல்லா ஆர்கனும் பாதிப்பு வராது. அது குமுலேட்டிவ், அதாவது ஆரம்பத்தில் ஒரு சில உறுப்புகள் பாதிப்பு பின்னாடி போக போக வேற வேற உறுப்புகள் பாதிப்புங்கிற மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நோய்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு டவுட் வந்தாலே டெஸ்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். எந்தெந்த உறுப்புகள் பாதிப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டை பொறுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டோட ப்ரிவென்டிவ் அப்படிங்கிறது இந்த நோய்களுக்கு காரணம் எதுவும் கரெக்டாக கண்டுபிடிக்கலை அப்படிங்கிறனால இன்னும் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ங்கிறது கிடையாது. பட் இந்த நோய் வந்தால் சில விஷயங்கள் கடைபிடித்தால், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கடைபிடித்தால் சில இந்த நோய்கள் ஜாஸ்தி ஆகிறத தவிர்க்கலாம். என்னென்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வெயில் படுறதை அவாய்ட் பண்ணணும். சூரிய வெளியில் போகிறத காலையில் 10லிருந்து சாயந்தரம் 4 வரைக்கும் வெளியில் போகிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறனால கால்சியம், விட்டமின் மாத்திரைகள் கட்டாயம் எடுத்துக்கணும். ஸோ அதோடு சேர்ந்து டயட்டில் கார்லிக், அதாவது பூண்டு, ஆல்ஃபா ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ப்ரவுட் வகைகளில் ஒரு வகையான ஸ்ப்ரவுட்ஸு, அது போக இறைச்சி, டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிற சொல்லக்கூடிய, அதாவது பேக்கரி பொருட்களில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஸோ இந்த வகையான உணவுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு வெஜிடேரியன் டயட், மோர் டுவர்ட்ஸ் வெஜிடேரியன் டயட் போய்க்கணும். ஸோ இது போக சில டைம் இந்த நோய்கள்னால ரொம்ப டயர்ட்னஸ், அதிக டயர்ட்னஸ், இந்த பாடி ஜாயின்ட் பெயின் வர்றப்போ ரொம்ப டயர்ட்னஸ் எல்லாமே சேர்ந்து வரும். அந்த சமயம்
ஈவினிங் டைம் வாக்கிங்கிற மாதிரி ஒரு 1/2 hour to 1 hour வாக்கிங் போகணும். அதோடு சேர்ந்து ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ் இது எல்லாமே கடைபிடிக்கணும். ஸோ இந்த நோய்கள் வந்து பெட்டர் வராமல் இருந்தால் நல்லது. வந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்து நோய் அளவை கம்மி பண்ணிக்கணும். நன்றி.